தக்காளி சந்தகம் பண்ணலாமா? இப்போது தனியாக வேணுங்கிற பொருளை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி ஃபஸ்ட்டு போட்டால் அது எண்ணெயில் வதக்கினா நல்லாயிருக்கும். அப்படியே வெங்காயமும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது கொஞ்சம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். கொஞ்சம் தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து மஞ்சப்பொடி, மிளகா பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வேகிறதுக்கு. நல்லா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் இடியாப்பத்தோடு பிளெண்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் தக்காளி. இப்போ நம்ம இடியாப்பத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். அப்புறம் ரெடி. தேங்க்யூ.